வணக்கம். அகிலம் மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள். தெற்கு லெபனானில் உள்ள ஐநா அமைதி காக்கும் பிரிவு ஹாபர் கிலா மீது கண்காணிப்பு படையின் போது இஸ்ரேலிய ராணுவ ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியுள்ளது. ட்ரோன் அதன் ரோந்துக்கு அருகில் ஆக்ரோஷமாக பறந்ததாகவும் இதனால் தற்காப்பு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளது. ட்ரோன் இழந்ததை இஸ்ரேல் உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் அது எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை என்றும் கூறியுள்ளது. சுட்டு வீழ்த்தப்பட்ட பிறகு விபத்து நடந்த இடத்தை குறிக்க இஸ்ரேல் மற்றொரு ட்ரோனை அனுப்பியதாகவும் அது ஒரு கையெறி குண்டு வீசியதாகவும் கூறுகின்றது. இஸ்ரேல் தனது நடவடிக்கைகள் மூலம் ஹிஸ்புல்லாவை இலக்காக கொண்டுள்ளது. சாத்தியமான ஒரு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பில் அமெரிக்காவும் சீனாவும் உடன்பாட்டை எட்டியுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன்படி இரண்டு நாடுகளுக்கும் இடையில் நிலவி வந்த வர்த்தக போரில் தளர்வு நிலை எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க திரைசேரியின் செயலாளரும் சீனாவின் உத்தியோகபூர்வ அறிக்கையும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளன. டிக்டாக் செயலியின் அமெரிக்க செயல்பாடுகள் குறித்த இறுதி ஒப்பந்தம் மற்றும் சீனாவின் அரிய மண் தாதுக்கள் மீதான கட்டுப்பாடுகள் தொடர்பான விடயங்களும் இதில் உள்ளடங்குவதாக அமெரிக்க திரைசேரியின் செயலாளர் ஸ்காட் பெசன்ட் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். காசா அல்லது லெபனான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேலுக்கு அவர் ஒப்புதலும் தேவையில்லை என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேல் ஒரு சுதந்திர நாடு என குறிப்பிட்டுள்ள நெதன்யாகு, நாங்கள் இந்த சொந்த முடிவுகளால் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம், எங்கள் தலைவிதியை நாங்களே தொடர்ந்து தீர்மானிப்போம் என்றார். இதற்காக நாங்கள் யாருடைய ஒப்புதலையும் பெறப்போவதில்லை, எங்களுக்கு பாதுகாப்பை நாங்கள் கட்டுப்படுத்துகின்றோம் என்றும் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல் நடத்துவதற்கு யாரின் ஒப்புதலும் தேவையில்லை என்று இஸ்ரேல் தெரிவித்திருப்பது மறைமுகமாக அமெரிக்காவை குறிப்பிடுகின்றதாக அமைந்துள்ளது. அமெரிக்காவின் போர் விமானம் ஒன்றும் மற்றும் கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்றும் விபத்துக்குள்ளாகியுள்ளன. தென்சீன கடல் பகுதியில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் உள்ளூர் நேரப்படி மதியம் 2:45 மணியளவில் அமெரிக்க ஏவுகணை விமானம் தாங்கி கப்பல் USS நிமிட்ஸில் இருந்த MH-60 RC ஹாக் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகியுள்ளது. கனடாவின் குடியேற்ற அமைப்பு முன்னெப்போதும் இல்லாத சவால்களை எதிர்கொள்வதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நடப்பு ஆண்டில் கல்வி மற்றும் பணி தொடர்பான விசா நிராகரிப்புகள் அதிகரித்து வருவதனால் கனடாவின் குடியேற்ற அமைப்பு இவ்வாறு முன்னோடியில்லாத சவால்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது. புதியவர்களை வரவேற்பதில் தமது நவீன அடையாளத்தை கட்டியெழுப்பும் முயற்சியில் கனடா ஈடுபட்டுள்ள நிலையில் பெருமளவிலான மக்கள் கனடாவை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பிலிப்பைன்ஸின் மணிலாவிலிருந்து தெற்கே சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தாழ் எரிமலை செயல்பட தொடங்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி சுமார் 10 நிமிடங்களுக்குள் 2 வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அறிக்கைகள் மேலும் தெரிவித்துள்ளன. அதன் சாம்பல் மற்றும் நீராவி சுமார் 2 கிலோமீட்டர் உயரத்தில் காற்றில் வீசப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. தாழ் எரிமலை முதல் எல்லை எச்சரிக்கையின் கீழ் இருப்பதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. காசா பகுதியில் இறந்த பணி கைதிகளின் உடல்களை தேட எகிப்திய மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் குழுக்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதை இஸ்ரேலிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். காசா பகுதியில் தங்கள் படைகளால் கட்டுப்படுத்தப்படும் பகுதிக்கு அப்பால் தேடுவதற்கு குழுக்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. செஞ்சிலுவை சங்க குழுக்களுடன் தேடுதலில் உதவுவதற்காக கமாஸ் உறுப்பினர்கள் காசா பகுதியில் உள்ள இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தென் அமெரிக்க நாடான ஈக்குவாடரின் சாண்டோ டொமிங்கோ நகரில் நீச்சல் குளம் அமைந்துள்ளது. அங்கு ஏராளமானோர் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது வேனில் இருந்து இறங்கிய ஒரு கும்பல் நீச்சல் குளத்துக்குள் நுழைந்தது. பின் அங்கிருந்தவர்களை நோக்கி சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கனடாவில் வீடொன்றின் மீது தொடர்ச்சியாக 4வது தடவையாகவும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. யோர்க் பிராந்திய காவல்துறை வோன் நகரில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற மற்றொரு துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறது. காவல்துறை தகவல்களின்படி காலை சுமார் 5 மணியளவில் பத்தஸ்ட் வீதி மற்றும் டெஸ்டின் சாலை அருகே அமைந்துள்ள ஒரு வீட்டின் முன்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனம் துப்பாக்கிச் சூட்டில் சேதமடைந்துள்ளது. கருப்பு நிற காரில் வந்த ஒருவர் வீட்டின் முன்பாக நின்றபடி துப்பாக்கிச் சூடு நடத்தி தப்பியோடியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. எந்த உயிரிழப்பும் அல்லது காயமும் ஏற்படவில்லை என காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. டொரண்டோ பெரும்பாக பகுதி மற்றும் நயகரா பிராந்தியத்தின் சில பகுதிகளுக்கு உறைபனி பொழிவு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கனேடிய சுற்றாடல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையானது டொரண்டோ நகரம், மிசிசாகா, ட்ராம்டன், நயகரா ஃபால்ஸ், வேலண்ட், தெற்கு நயகரா பிராந்தியம் மற்றும் செயின்ட் கத்ரீன்ஸ், கிரிம்சி, வடக்கு நயகரா பிராந்தியம் ஆகிய பகுதிகளுக்கு பொருந்தும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் அமைந்துள்ள லித்துவேனியாவின் தலைநகர் வில்னியூஸில் உள்ள சர்வதேச விமான நிலையம் அருகே நேற்று இரவு மர்ம பலூன்கள் பறந்துள்ளன. இதனால் பாதுகாப்பு நலன் கருதி வில்னியஸ் விமான நிலையத்தில் விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்த ஹீலியம் பலூன்கள் மூலம் பெலாரஸ் எல்லை வழியாக போதைப்பொருட்கள் கடத்தப்படுவதாக லித்துவேனியா குற்றம் சாட்டி வருகின்றது. மேலும் இந்த கடத்தலுக்கு பெலாரஸில் செயல்பட்டு வரும் அதிபர் அலெக்சாண்டர் தலைமையிலான அரசு துணை புரிவதாகவும் லித்துவேனியா குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த வாரத்தில் மட்டும் இதுபோன்ற மர்ம பலூன்கள் லித்துவேனியா வான்பரப்புக்குள் நுழைந்ததால் வில்னியஸ் விமான நிலையத்தில் விமான சேவை 4 முறை நிறுத்தப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. காசா துறைமுகத்திற்கு அருகில் சுவர் இடிந்து விழுந்ததில் 3 பாலஸ்தீனியர்கள் காயமடைந்துள்ளதாக வாஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கிழக்கு காசா நகரம் மற்றும் வடக்கிலிருந்து தப்பியோடிய பின்னர் ஆயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த மக்கள் தற்காலிக கூடாரங்களில் கடலோர பகுதியில் அடைக்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேலிய ஷெல் தாக்குதலால் பல கட்டிடங்கள் பலவீனமடைந்துள்ளன. செப்டம்பர் மாதத்தில் இருந்து ஐநாவின் செயற்கைக்கோள் பகுப்பாய்வு காசா நகரத்தின் 83% கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் கிட்டத்தட்ட 18,000 கட்டிடங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளதாகவும் காட்டுகின்றது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே இந்த மாத தொடக்கம் முதலே மோதல் நீடித்து வருகிறது. 2 வாரங்களுக்கு முன்பு எல்லையில் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் தாலிபான் படையினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இதற்கிடையே நேற்று இரு தரப்பினரிடையே மோதலும் ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகே நடந்த மோதல்களில் 5 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதனை பாகிஸ்தான் உறுதி செய்துள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.